வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிகினர்ஸ்க்கு மட்டும் இந்த வீடியோ. இது என்னென்னா உருளைக்கிழங்கு மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ரொம்ப ருசியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் அளவு புடிசு நறுக்கின வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் கட் பண்ணுறது உங்கள் சாய்ஸ், சரிங்களா? அப்புறம் இடித்து வச்ச ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா காரத்துக்கு என்ன மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா லைட்டாக வதங்கின அப்புறம் தக்காளி ஒரு 1.5 தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து லைட்டாக பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினா போதும். அப்புறம் இது நல்லா வதங்குறதுக்கு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்க போகிறோம். அதனால் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேந்து ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கிழங்கு போட்டுடலாம். உங்கள் சாய்ஸ்க்கு எந்த மாதிரி எவ்வளோ கிழங்கு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கிழங்குக்கு எந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்கள் விருப்பம் தான். நான் வந்து ஒரு கிளாஸ் இல்லை 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டு கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சிலாம் நல்லா வந்து வேகட்டும். இது நல்லா வேகிறதுல தான் இருக்குது இதோட டேஸ்ட்டே. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரம் பத்தலைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா கூட இந்த ஸ்டேஜில் நீங்கள் கீறி போட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக வந்து உப்பு இருக்கிறதா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து உப்பு லைட்டாக இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் நான் கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து சாதா உப்பு கூட நீங்கள் டேபிள் சால்ட் உப்பு கூட சேர்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து இந்த கிழங்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நறுக்கி வச்ச கொத்தமல்லியை போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட பிகினர்ஸுக்காக செஞ்ச இந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பூரிக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மசால் தோசை கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.